பாவமாக தோணுச்சு. ஷூட்டிங் வந்து வாய்ப்பு கேட்டல, ஏதாச்சும் இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னல, 500 ரூபா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னல, அப்போ பாவமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வாடகை கட்ட கூட வழி இல்லை, கொஞ்சம் இப்போ டல்லாக போயிட்டு இருக்கு, இப்போ ஷூட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னல. எனக்கு உன் மேல அப்பேலேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால தான் நான் உன் கூட நடிக்க ஒத்துக்கிட்டேன். சும்மாலாம் உன் கண்டென்ட் கல்யாணத்துக்காக நான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து நான் வரல. எங்கள் ஃபேமிலி ஒன்றும் அவ்வளோ சரிம்மா நீ எங்கே வேணாலும் போ, யார் வேணாலும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்குவான்னு கூட மாட்டாங்க. உனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு கத்தி சண்டை போடுறல, எனக்கு நீ வேணும்னு நான் கத்தி சண்டை போடுறேன். அதில் என்ன தப்பு இருக்கு? எதுவுமே இல்லாம நல்லா இருந்த நம்ம ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு எதுக்கு உனக்கு பிரேக் பண்ணணும்னு தோணுது? நான் செத்தா நிம்மதியா இருப்பேன்ல, இப்பயே நான் சாகுறேன். இந்த பாரு தோடுங்க பஸ் ஸ்டாப்பு. சரியா, நீ அப்படியே கிளம்பு. இதுக்கப்புறம்லாம் உனக்கு பாவம் அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புடானா. எது மாத்திரை எங்கே எடுத்துறேன், ஃபைனலாக பேசி முடிக்கணும். கொலை ஏய் சி கையிடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பதில் சொல்கிறேன், அந்த பொண்ணு தானே கேட்குது. ஏன்னா உங்கள் 2 பேரும் நான் ஏன்டா மாட்டி முடிக்கணும்? என்ன தலையெழுத்து மாதிரிடா எனக்கு. கலை இங்க பாரு கலை, இப்ப எதுக்கு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? காலையில நடந்ததெல்லாம் மறந்துரு கலை, ப்ளீஸ் கலை. திரும்ப என் கூட பழைய மாதிரி வந்துரு கலை. ஓ சொல்கிறா, என்னடா பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பாவம்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல பொண்ணுடா. ப்ளீஸ் கலை. தொடாத பேசுறி. நியாயப்படி நான் தானடா கோவப்படணும். உன் கூட இந்த கல்யாணங்கிற ஒரு பேர்ல அது கண்டென்ட்டா நிஜமா என்னன்னே தெரியாம எங்க வீட்லயே அடிச்சு துரத்திட்டாங்க. நீயும் என்ன துரத்திட்ட. இப்ப எங்க போறதுனே தெரியாம இந்த ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. ஏன் பேச தெரியா? ப்ளீஸ் கலை, புரிஞ்சுக்கோ கலை, நான் என்ன தப்புடா பண்ணேன்? ஏ கலை, புரிஞ்சுக்கோ கலை. நான் ட்ராமா கருதுறியா? பாரு கலை, திரும்ப திரும்ப நீ ட்ராமா, ஆர்டிஸ்ட், ஆக்டிங், ஃபீல்டு இது எல்லாத்தையும் மொத்தமா விடுடா ப்ளீஸ்டா. நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன், அது ஏன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே அழுகுறது, நீ ஆடிஷனில் போய் அழுதா கூட உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஐயோ, நான் என்ன சொன்ன இவன் நம்புவானே எனக்கு தெரியலையே. நான் யாருக்காகவும் இவ்வளோ அழுதது இல்லை கலை, சீரியஸா சொல்றேன். நான் அழுத மாதிரி நடிச்சது கூட இல்லை. எனக்கு அழுக கூட வராது. எனக்கு அழுக வரும்னு தெரிஞ்சதே ஃபர்ஸ்ட் ஓ மேல உள்ள லவ்னாலதான் எனக்கே தெரியுது. ப்ளீஸ் கலை, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கலை. கையை எடுத்துட்டு பேசு. கையை எடுத்துட்டு பேசுறீ. ஏன் கலை இப்படி பண்ற? நான் என்ன பண்ண உன்னைய? கலை இங்க பாரு. இங்க பாரு, கையில அடிபட்டு கழுத்துல அடிபட்டு நான் ஒரே அடியா போயிருக்கணும். கையில என்னாச்சு? இவ்வளோ நேரம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. உன் கைக்கு என்னாச்சு? எப்படி என்னாச்சு? ஓ, அவன் சொல்லவே இல்லையா எதுவுமே உனக்கு தெரியாது? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நான் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இங்க இருக்கேன், எதுக்கு இப்ப அழுகிறேன், எதுக்கு எங்க வீட்டுல என்ன விரட்டி விட்டாங்க, நீ எதுக்கு என்ன வெறுக்கிற, எதுவுமே எனக்கு புரியலடா. காலையில உன் கூட நல்லா வேறடா வந்தேன், ஏன்டா இப்படி பண்ற? சத்தியமா என்ன பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் கூட பாவமா தோணலையா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதுக்கு இது பாவமா எனக்கு? பாவமாக தோணுச்சு. ஷூட்டிங் வந்து வாய்ப்பு கேட்டல, ஏதாச்சும் இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னல, 500 ரூபா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னல, அப்போ பாவமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வாடகை கட்ட கூட வழி இல்லை, கொஞ்சம் இப்போ டல்லாக போயிட்டு இருக்கு, இப்போ ஷூட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னல, அப்போ பாவமாக இருந்துச்சு. இது எல்லாமே பொய் தான் கலை. எனக்கு ஒன்றும் பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. எனக்கு உன் மேல அப்பேலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால தான் நான் உன் கூட நடிக்க ஒத்துக்கிட்டேன்.
சும்மாலாம் உன் கண்டென்ட் கல்யாணத்துக்காக நான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஃபேமிலில இருந்து நான் வரல. எங்க ஃபேமிலி ஒன்றும் அவ்வளோ சரிம்மா நீ எங்க வேணாலும் போ, யார் வேணாலும் கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சிருவான்னு விட மாட்டாங்க. ஒத்துக்கிறேன், நான் நடிக்கிற ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி கல்யாணம் பண்ற மாதிரி இந்த உலகமே பார்க்குற மாதிரி வீடியோ போட்டு நடிச்சிருக்கானே, அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிற? இதை ஒரு உண்மையா லவ் பண்றீங்களே, புரிஞ்சுக்கோங்களே. ஃபர்ஸ்ட் நீ இங்க பாரு, இந்த மாதிரி இருந்தா நான் வண்டி போட்டு நீ எதுக்கிட்ட சாகணும்? நான் தான் சாகணும் உன்னை உண்மையா லவ் பண்ணதுக்கு. நான் இப்பவும் சொல்றேன், நீ வந்து உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். உனக்கு எனக்கு செட் ஆகாது, ஏன்னா ஃப்ரெண்டா வேணா இருக்கும். ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலடா, எனக்கு இருக்குமே பிடிக்கலடா. ப்ளீஸ் நான் உண்மையா லவ் பண்றேடா. இந்த ஏத்துக்கூட ஏகல எங்க வீட்டை விட்டுட்டு எனக்கு பிடிச்சதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக இங்க நான் ரோட்ல பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்து இருக்கேன்டா. எதுவுமே உனக்கு புரியலையா? கலை, நீ பாரு கலை, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. ப்ளீஸ் நீ என் கூட இருடா. நீ இல்லடா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. உனக்கு தெரியும், சொல்லு எவ்வளவு நாள் தெரியும்? ஒரு மாசம்? ஒரு மாசமா ஒரு நாளோட உன் கூட உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன்டா. எனக்கு தெரியல ஏன் நான் உன்னை உண்மையா லவ் பண்ணனே தெரியல. என் லைஃப்ல எவ்வளோ பசங்களை கிராஸ் பண்ணிருக்கேன், ஆனா உன்னை உண்மையா நான் மனசுல நினைச்சிட்டேன்டா. என்னால இருக்க முடியலடா நீ இல்லாம. ப்ளீஸ்டா பாரு, இப்போ நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன கலை உனக்கு தடுக்குது? என்ன தடுக்குது சொல்லு. ஐயோ நான் அழுகல, அதுவா வருது. எனக்கு அழுக கூடாதுன்னு நினைச்சாலும் அதுவா வருது. ஐயோ ப்ளீஸ் கலை புரிஞ்சுக்கோ. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கலை புரிஞ்சுக்கோ. கலை பாரு, நீ என்ன ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் என் கூட ஹாப்பியா தானே இருந்த. ஏதாவது ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணிருப்பியா? நான் உன்னை எவ்வளோ அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன், என்னென்னமோ பண்ணிருக்கேன். நீ என்னை விட்டு போனியா? இன்னைக்கு மட்டும் ஏன் நான் போகணும்னு நினைக்கிற? அப்படி என்னடா உன்னை வந்து தடுக்குது? இங்க பாரு, இங்க பாரு, உன் ஃபீல்டு முக்கியம்னா சத்தியமா நான் அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா என்ன மட்டும் வேணான்னு சொல்லாதடா, ப்ளீஸ்டா. எனக்கு வேணாம், நான் தயவு செஞ்சு நான் உனக்கு சொல்றேன். விட மாட்டேன், ப்ளீஸ் கலை. நான் சொல்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேள. ஒரே நிமிஷம் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் இப்போவும் சொல்றேன், வீடியோ பண்ணலாம், முடியாது. இதெல்லாம் திரும்ப ஃப்ரெண்டு. ஐயோ உன் கூட கல்யாணம் பண்ணி வீடியோவே பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஃப்ரெண்டுன்னு சொல்ற. எனக்கு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சாலே பிடிக்காது. தயவு செஞ்சு வாய மூடி. ஏன்டி ஒப்பாரி வைக்கிறீங்க? உன் மேல உண்மையா பாசம் வச்சதுனால அழுகுற. அது உனக்கு ஒப்பாரி கஷ்டமா இருக்கா? அழுதா இது சொல்ல முடியாதா? இப்ப நீ ஏன் கத்துற? உனக்கு உன் ஃபீல்டு முக்கியம், எனக்கு என் ஃபீல்டு தான் முக்கியம்னு காலையில கத்திட்டு ஓடி போனல தாலி கட்ட சொன்னப்போ. அப்பயே நீ கத்துன. உனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக கத்தி சண்டை போடுறல. எனக்கு நீ வேணும்னு நான் கத்தி சண்டை போடுறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் உன்னை லவ் பண்ணிட்டு இல்ல உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பையனோட சேர்ந்து சுத்திட்டு தெரிஞ்சு உன்னை ஏமாத்தனா நீ என்னை விட்டு போறதுல நியாயம் இருக்கு? எதுவுமே இல்லாம நல்லா இருந்த நம்ம ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு எதுக்கு உனக்கு பிரேக் பண்ணணும்னு தோணுது? வேணான்னு சொல்றதுக்கு சண்டை போடலாம், கத்தி சண்டை போடலாம். ஆனா வேணும்னு சொல்றதுக்கு சண்டை போடக்கூடாது. அது அன்பால தான் புரியும். என்னால புரிய வைக்க முடியல கலை. ஏய் அன்பு வேணாங்கிற. ஐயோ நான் இப்ப என்ன மென்டல் பிரஷர்ல இருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன்,
அன்பு காதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காய்கறிகளில் ஏதாவது காய்கறி கேட்டால் தருவாங்களா? பணத்தை வச்சு கொடு. பணம் தான் ஃபீல்டில் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன், நீயும் சம்பாரி நானும் சம்பாதிக்கிறேன். பணம் சம்பாரித்து நம்ம பெரிய ஆள் ஆகுறத பார்ப்போம். பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஓகேண்ணா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணலாம். தோணுச்சுன்னா நீ ஃபீல்டில் சம்பாரி, நானும் சம்பாதிக்கிறேன். அதுக்கு என் மனசு ஃபர்ஸ்ட் நிதானமா இருக்கணும்ல. நான் ஒன்ன நம்பி தானே இவ்வளோ நாளும் உன் கூட சுத்திட்டு தெரிஞ்சேன். ஒரே நாள்ல என்ன வேணான்னு சொல்லிட்டு இப்படி போனேன்னா அதுக்கு என்ன ரீசன் கூட எனக்கு புரியல. இங்கே அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சாயி ஒன்னு எது கூட்டு வந்தா அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? யாரை வர சொல்ல போறான்? இப்போ அண்ணனை வர சொல்ல போறான் அதானே? என் கையால இன்னும் உடைக்கணும் அதானே? நான் செத்தே போனாலும் சொன்னாலும் எங்க அண்ணன் வரமாட்டான். அவன் யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்கான்னு கேக்குறேன். நீ அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, எனக்கு என்னடா தெரியும்? போன் பண்ணி வர சொன்னான். அவங்க ஒன்றும் ஃபோன் பண்ணி வர சொல்ல, நான் தான் உங்ககிட்ட அழுதே கதறுனேன். அண்ணா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே ஒரு தடவை லாஸ்ட் டைம் அவனை நேரில் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், பேசுறேன். அப்பயாவது அவன் மனசு மாறுதான்னு பார்க்கலாம். எங்க வீட்லயும் நீ காலையில பண்ணதுக்கு என்ன வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு சுத்தமா பிடிக்கல வீட்டுக்கு போகவும். ப்ளீஸ் கலை, புரிஞ்சுக்கோ கலை. நான் என்ன தப்பு பண்ணேன் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு கலை. உன் ஃபீல்டுக்கு நான் எந்த தடையும் விதிக்க மாட்டேன், எப்படியுமே உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எந்த பொண்ணு வேணாலும் நீ வீடியோ பண்ணிக்கோ, திரும்பவும் கல்யாணம் பண்ற மாதிரி கூட வீடியோ பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பிராங்க் பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் உன் கூட வாழ்ந்தா போதும்டா, உன் கூட இருந்தா மட்டும் போதும்டா, ப்ளீஸ்டா. இன்னொரு பொண்ணு கூட கண்டென்ட் போடுறதுக்கு உன்னுடைய பர்மிஷன் எனக்கு வேணுமா? இப்பயே ஆரம்பிச்சிட்ட பத்தியா? இதனாலதான் வேணாங்கிறது. நான் பர்மிஷன் கொடுக்கலடா, அந்த மாதிரி நீ பண்ணாலே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அப்ப நான் இன்னொரு பொண்ணு கூட போய் இருப்பேன், அது உனக்கு ஓகேவா? பரவாயில்லடா. பரவாயில்லையா? சரி, தண்ணி அடிப்பேன் பரவாயில்லையா? பரவாயில்ல. சிகரெட் அடிப்பேன் பரவாயில்லையா? பரவாயில்ல. நீ என்ன அடிச்சாலும் என்னவே அடிச்சாலும் அவனை விட்டு போக மாட்டேன், ப்ளீஸ்டா. இங்க பாரு அபி, நான் உன் மேல மரியாதை வச்சிருக்கேன், அந்த மரியாதை நீ கெடுத்துக்காத சரியா? நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ பேர் அழகா இருக்காங்க, எவ்வளோ கலரா எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்து லவ் பண்ணுவோம். எனக்கு கலரு அழகு படம் இதெல்லாம் முக்கியம் நினைச்சிருந்தா நான் என்ன ஒன்ன லவ் பண்ணணும்? உன்கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் லவ் பண்ணேன். எனக்கு உன் கேரக்டர் பிடிக்கும், நீ பேசுறது பிடிக்கும், என் கூட பழகுனது பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும்ன்றதால தான் உன்னை விட்டு போக முடியாம இருக்கேன். நான் பேசுறது எல்லாமே பொய்யா பேசுவோம், அது உனக்கு பிடிக்குமா? அது நீ போய் பேசல, நீ உண்மையை மட்டும் தான் பேசுற. நீ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன்டா, நீ ஏத்துக்க மாட்டேல்ல? ஐயோ கலை, சொன்னா புரிஞ்சுக்கோ கலை, எனக்கு ஏத்துக்கோ. நான் என்ன பண்ண நீ வேணாம் சொல்ற? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு என்ன கொன்று அதுக்கு ஒரேடியா நிம்மதியாவது போய் தொலைஞ்சிருவேன். செத்து தொலைடி, ஆனா என் பேரை எழுதி வச்சுட்டு சாவாத. ஐயோ நீ ஏன் இல்லடா, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை சொல்லு, நான் எதுக்கு இங்க வாழணும்? உனக்கு என்ன, நான் சாகணும், அப்ப நீ சந்தோஷமா இருப்பல்ல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாகுறேன் கலை. நான் செத்தாலே நிம்மதியா இருப்பல்ல? இப்பயே நான் சாகுறேன்.